ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3ஆம் பருவத் தேர்வு 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 41 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் 4வது ரோமனும் 5வது ரோமனும் புக்கில் பயிற்சி 5.2 உள்ள 3வது ரோமனும் 4வது ரோமனும் இருக்கும். மற்ற 3 ரோமனும் ஓன் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 + 4 + 5 + 6 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே கூட்டி ஆன்சர் எழுதணும். 3ஐ 4ஐயும் கூட்டினா 7, 7 + 5 12, 12 கூட 6 கூட்டணும். கூட்டினோம் அப்படின்னா 6ஐ 2ஐயும் கூட்டினா 8, இந்த 1 அப்படியே கீழே போடணும். ஸோ 18. ரோமன் லெட்டர் 2 4 + 5 + 6 + டேஸ் = 22. இதில் 4ஐயும் 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா 9, 9 கூட 6 கூட்டணும். 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7. 7 ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். 22 கிடச்சிது அப்படின்னா 7 தான் இதில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9, 9 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 10, 15, 15 கூட 7 கூட்டணும் அப்படின்னா 22. ஸோ இந்த 22 கிடச்சிருச்சு. அப்போது இந்த டேஸில் 7 தான் வரும். ரோமன் லெட்டர் 3 7 + 9 + 11 + 13 டேஸ். இது எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டினோம் அப்படின்னா 7ஐயும் 9ஐயும் கூட்டினா எத்தனை கிடைக்கும்? 16. 16 கூட 11 கூட்டணும். 7 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, 27 கூட 13 கூட்டணும். 27 + 13, 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 3 கூட 1 கூட்டினா 4. ஸோ 40. ரோமன் லெட்டர் 4 AB DEF, HIJK, டேஸ், STUVWX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபின்னு 2 லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்புறம் 3 லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்புறம் 4 எழுதியிருக்காங்க. அப்போ டேஸில் எத்தனை லெட்டர் வரும்? 5 லெட்டர் வரும். ஆனால் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடின்னு டேரெக்டாக எழுதாமல் ஏபியை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு சியை விட்டுட்டு டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 லெட்டர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்க்கு அடுத்து ஐயை விட்டுட்டு எஃப்க்கு அடுத்து ஜியை விட்டுட்டு ஹச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 லெட்டர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கேக்கு அடுத்து என்ன வரும்? எல் வரும். ஸோ இந்த எல்லை விட்டுருவோம். எல்லுக்கு அடுத்து என்னது வரும்? எம் வரும். ஸோ MNOPQ 5 லெட்டர் வந்துருச்சா? 5 லெட்டரை இந்த கோடில் எழுதணும். இதுதான் ஆன்சர். ரோமன் லெட்டர் 5 20, 19, 17 டேஸ், 10, 5. 20லேருந்து 1 கழிச்சா 19, 19லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 17. ஸோ 17லேருந்து 3 கழிக்கணும். அடுத்து 3 கழிச்சோம் அப்படின்னா எத்தனை கிடைக்கும்? 14. 14லேருந்து 4 கழிச்சா 10, 10லேருந்து 5 கழிச்சா 5. ஸோ ஃபஸ்ட்டு 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 2, அடுத்து 3 கழிக்கணும். அடுத்து 4, அடுத்து 5. ஸோ ஆன்சர் 14. இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்ப்போமா? ரோமன் லெட்டர் 1க்கு என்ன ஆன்சர்? 18. எல்லாத்தையும் கூட்டி போடணும். ரோமன் லெட்டர் 2க்கு என்ன ஆன்சர்? 6க்கு அடுத்து வர்ற 7 தான் ஆன்சர். ஸோ ரோமன் லெட்டர் 3லையுமே எல்லாத்தையுமே கூட்டினாலே போதும். கூட்டினா அப்படின்னா 40 கிடைக்கும். ஸோ 40 ஆன்சர். அப்புறம் MNOPQ இதுதான் ஆன்சர். ரோமன் லெட்டர் 5க்கு 14. தேங்க்யூ.